அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் தான் இப்போ சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஏமாந்து தான் போயிடுவீங்க. இப்போது சண்டை நடந்து கொண்டிருப்பது ஹமாஸுக்கு உள்ளேயே தான். இடைக்கால அரசாங்கம் அமைத்து பிறகு நிரந்தர முதல்வராக இருக்கப் போவது யார்? முதல்வரை தேர்ந்தெடுக்கப் போகும் காசா மக்களுக்கு இப்போது ஒரு புதிய குழப்பம் வந்துள்ளது. புதிய முதல்வராக பதவி ஏற்கப் போவது சீதாராமையாவா அல்லது டி.கே. சிவகுமாரா என்ற குழப்பம். கலீல் அல்-ஹையாவா அல்லது காலித் மார்ஷலா என்ற குழப்பம் வந்துள்ளது. ரெண்டு பேருக்கும் அதிகார சண்டை ஆரம்பித்து விட்டது. ஹமாஸ் குகை வீட்டுக்குள்ளேயே அதிகார சண்டை இப்பவே ஆரம்பித்து விட்டது. காலித் மார்ஷல் கத்தாருக்கு நெருக்கமானவர். கலீல் அல்-ஹையாவோ ஈரானோடு நெருக்கமானவர். முதல் 2.5 வருடம் நான் முதல்வன், அடுத்த 2.5 வருஷமும் நானே முதல்வன் என்ற கர்நாடகா மாடல் ஏற்பாடெல்லாம் பாலஸ்தீனத்தில் கிடையாது போல இருக்க. சரி, அடுத்த ஹமாஸ் தலைவனாவது யார் என்று இவர்களிடம் கேட்பதை விட இஸ்ரேல் கையால் அடுத்து சாகப்போவது யார் என்று கேட்டாலாவது அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பொருத்தமாகவும் இருக்கும். இந்த 2 பேருக்குள்ள அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டி வருவதற்கு காரணம் என்ன? இன்டர்நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் அவை காசாவில் தனது ப்ராஜெக்டை ஆரம்பிக்கப் போகிறார்கள். அந்த கம்பெனிகள் தான் இதற்கு காரணம். அவைகள் தான் வீடு கட்டும் ப்ராஜெக்டை காசாவில் நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள். அதனால தான் இந்த பதவி சண்டை ஆரம்பித்துள்ளது. பதவியில் இருந்தால் தானே 4 கமிஷன் காசு பார்க்க முடியும். தலைவனாக இருப்பதே அதற்குத்தானே. ஆட்சிக்கு வர துடிப்பதும் அதனால் தானே. கலீல் அல்-ஹையாவுக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு சிவியர் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்கும் போல இருக்குது. உயிரோடு இருந்து பெருசாக ஒன்றும் அவர் சாதித்து விட முடியாது, அனுபவித்து விட முடியாது. அடிக்கடி பாத்ரூமுக்கு போய் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு அவருக்கு நேரம் சரியாக இருக்கும். இதில் அவர் எங்கே போட்டு முதல்வர் பதவியை பார்க்குறது, ஃபைல் பார்க்குறது? அவரால் முடியாதப்பா. சொன்னா கேளு, அடம் பிடிக்காத. அதையெல்லாம் ஓப்பனாக விளக்கி வெளியே சொல்ல முடியாதுயா. சொன்னா கேளுயா. டோப்பா வச்சுக்கிட்டோ, சைக்கிள் ஓட்டிக்கிட்டோ, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி படம் காட்டிக்கிட்டோ இங்குள்ள என் மக்களை ஏமாற்ற முடியாது. தான் இளமையோடு ஆரோக்கியமாக இருப்பதாக படம் காட்ட முடியாது. இங்கே தமிழன் அளவுக்கு பாலஸ்தீனன் ஒன்றும் முட்டாள் இல்லையா. ஏன்னா அவன் டாஸ்மார்க் சரக்கு குடிக்கிறதே கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸு காலித் மார்ஷலாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு பாலஸ்தீனனுங்க நம்புறானுங்க. வெஸ்ட் பேங்க் வாசிகள் வேற ஓட்டு போட வேண்டியது இருக்குது. வெஸ்ட் பேங்கில் காலித் மார்ஷலுக்கு ஓட் பேங்க் இருக்குது. ஹசன் நசருல்லாவுக்கு சொந்தமாக பேங்க் மட்டும்தான் லெபனானில் இருந்தது. ஆனால் இவருக்கோ ஓட் பேங்க் மட்டும்தான் இருக்குது. அதனால் இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. 2 பேரில் யார் ஜெயித்தாலும் தோற்பது என்னவோ காசா மக்கள் தான். ஹமாஸின் தகிடு திட்டங்கள் மூலம் துப்பாக்கி முனையில் அங்கு தேர்தல் நடைபெறும். கள்ள ஓட்டை அளிப்பதற்கு எஸ்ஐஆரையும் அங்கே கொண்டு வர முடியாது. காசாவில் உள்ள செத்து போனவங்க எல்லாம் உயிரோடு உயிர் தெழுந்து தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட வந்துடுவானுங்க. தமிழ்நாட்டில் அறிஞர்கள் சபை என்று ஒன்று வைத்த மாதிரி காசாவில் சுரா கவுன்சில் அப்படின்னு ஒன்று உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டு அறிஞர் சபை மாதிரி இல்லாமல் அதில் கொஞ்சம் விவரமானவனெல்லாம் இருக்கானுங்க. அவன்தான் எதையும் திட்டமிடுவான், செயல்படுத்துவான். அவன் கையெழுத்து போட்டால் தான் எதுவுமே அங்கு நிறைவேறும். நம்ம கவர்னர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கலீல் அல்-ஹையா துப்பாக்கி சண்டை போடணும், ஆயுதத்தை தொங்க போடக்கூடாது, நிமிர்ந்து நிற்கணும் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத தலைவன். காலித் மார்ஷலோ பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று நினைக்கக்கூடிய மிதவாத தலைவன் வேஷம் போடக்கூடிய ஒரு தீவிரவாதி. இஸ்மாயில் ஹனியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவன். அப்படின்னு எப்படி இருப்பான்? ஈரானின் வளர்ப்பு பிள்ளை யாஹியா சின்வர் இறந்ததும் பணத்தை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான் என்று சொல்லாமலே போயிட்டானே படுவாவி என்று மனதுக்குள் திட்டிக்கிட்டு கதறி அழுதவன் இவன். பார்ப்பவன் கண்ணுக்கு பாவம். இவனுக்குத்தான் என்ன ஒரு குழந்தை மாதிரி மனசு.
பட்டினியால் குழந்தைகள் சாகும்போது கூட இவனுக்கு இந்த அளவுக்கு அழுக வரலையே, பாவம் என்று காசா மக்கள் நினைத்தார்கள். கத்தார் ஹோட்டலில் பீர் குடிச்சிட்டு கதறி அழுதவனை காசா மக்கள் பார்த்துருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. மனதில் நினைத்ததை கூட வெளியே சொல்லவில்லை. ரொம்ப நாளாக புகஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பு இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் பக்குன்னு பிடிச்ச மாதிரி திடீர்னு ஹமாஸ் குகையில் பிடித்தது. தமிழக அரசின் கடன் சுமையை மக்கள் தலையில் திமுக ஏற்றி வச்சிடுச்சு என்று கரிசனமாக சொன்ன காங்கிரஸ் தலைவன் மாதிரி இது ஒரு கள்ள அழுகியா தெரியலையப்பா. ஹமாஸ் இயக்கம் அழியப் போகுது, அழிந்து விட்டது, அழிந்து திவசம் கொண்டாடப் போகுது என்று ஆர்வம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த கலீல் அல்ஹையா. யாஹ்யா சின்வர் கூடவே இருந்து குளிப்பறித்தவன் இவன், இந்த கலீல் அல்ஹையா. குகை தோண்டுனதை சொன்னப்பா, வேற ஒன்றும் நீ தப்பாக நினைக்காத. ஹமாஸுக்கு ஆயுதம் வாங்கணும், சாகும் படையை பெருக்கணும், கூட்டணும், ஒட்டடை அடிக்கணும் என்று 2 பேரும் பெரும் பணம் திரட்டி அதில் லக்ஸரி ஹோட்டல் ரூம் வாடகையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த 2 பேரும். காலித் மார்ஷல் வெளிநாடுகளுக்கு மற்ற அரபு நாடுகளுக்கு பயணம் செய்து அந்த தலைவர்களின் மண்டையை கழுவி நிதி வசூலித்து ஹமாஸ் நிதியை அதிகரிக்க உதவுபவர். உலகத் தலைவர்களை சந்தித்து தாராளமாக நிதியை பெற்றுத் தருபவர். இப்போ கேஷியர் பெரியவனா மேனேஜர் பெரியவனா என்ற போட்டி அங்கு நிலவுகிறது. குகைக்குள்ள ஹமாஸ் படைக்கு உணவு தேவை, ஆயுத தேவை, ஏவுகணை தேவை, இவைகளை மேனேஜ் பண்ணுவது இந்த கலீல் அல்ஹையா. அதனால் தான் ஹமாஸ்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போர்க்களத்தில் நிம்மதியாக சாகிறாங்க. அரசாங்கம் என்று வந்துவிட்டால் ஆயுதங்களை கொஞ்சம் கீழே போடுங்க ஐயா, அப்போ தான் ஆஃபீஸில் ஃபைல் மூவ் ஆகும் என்று சொல்பவர் இந்த காலித் மார்ஷல். காலித் மார்ஷலும் ஒரு பழைய ஹமாஸ் தலைவர் தான், அந்த பதவியில் இருந்தவர் தான். கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேச வர்றோம் என்பதால் வெளிநாடுகளில் போய் பேசி ஹமாஸ் சைடில் கொஞ்சம் ஆதரவு திரட்டு என்று அனுப்பி வைக்கப்பட்டவர். அவன் இப்போ வந்து நான் தான் அரசாள்வேன் என்று மக்கர் பண்ணுனா அதை அனுமதிக்க முடியுமா? கத்தார் தாக்குதலில் மயிரிழையில் உயிர் தப்பியதால் கலீல் அல்ஹையாவை ஹமாஸுக்கு நிரந்தர தலைவராக நியமிக்க முடியுமா? இஸ்ரேலின் அடுத்த அட்டம்ப்டில் உயிரோடு இருப்பானா இல்லையா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த கலீல் அல்ஹையாவுக்கு கத்தார், துருக்கி, லெபனான், சிரியாவில் நல்ல வாய்ஸ் இருக்குது. வாய்ஸ் இருக்கோ இல்லையோ, நிறைய வைஃப்ஸ் இருக்குது. Subscribe Naratha Naran channel for genuine information and press the bell icon. அவருக்கு காசா குகைகளிலும் நல்ல வாய்ஸ் இருக்குது. ஹமாஸுக்கு சோறு போடுகிறவனே அவன் தானே. போர் நிலவரங்கள் அல்ஹையாவுக்கு தான் நல்லா தெரியும். இஸ்ரேலின் மிலிட்டரி பிரசன்ஸை சமாளிக்கிறதும் காசா மக்களின் உணவு பிரச்சனைகளை சமாளிக்கிறதும் கையாளுவதும் போர்க்களத்தில் இஸ்ரேல் இராணுவத்தை சமாளிப்பதும் கலீல் அல்ஹையாவின் ஆலோசனையின் பேரில் தான் நடக்கிறது. வெளிநாடுகளில் ஹமாஸ் நிலைப்பாட்டை கொண்டு செல்வது, நீண்டகால காசா பிரச்சனைகளை கையாளுவது, வெளிநாடுகளில் ஆதரவு திரட்டுவது, இந்த வேலைகளை எல்லாம் செய்வது நம்ம காலித் மார்ஷல் தான். இந்த 2 தலைவர்களுக்கும் காசா அப்பாவி மக்கள் படும் பாட்டை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. தங்கள் பாக்கெட்டு நிரம்பணும், அதை அங்கு பங்கு வைக்கணும் என்ற கவலை தான் மேலோங்கி உள்ளது. காசா நிவாரணங்களுக்காக எந்த காசும் இவர்கள் செலவழிப்பதில்லை. காலித் மார்ஷல் ஹமாஸை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி பழையபடி அரசாள வைக்கலாம் என்று நினைக்கிறார். கலீல் அல்ஹையாவோ சின்வர் வழியே எங்கள் வழி என்று புதைக்குழிக்கு செல்லும் வழியை அவர் காட்டுகிறார். சின்வர் காட்டிய வழியே எங்களது லட்சிய குழியை அடைய வைக்கும் என்கிறார் அவர். சின்வரின் கொடிய கொலைகார வழியில் பயணிக்க தயங்குகிறார் காலித் மார்ஷல். இதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். எங்கள் குலத்தொழில் கொலை தொழில், அதை வெளியே சொல்வதில் தான் எங்களுக்கு பெருமை என்கிறார் அல்ஹையா. இதில் தான் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஒருவன் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு அரசியல் கட்சியாக மாறுவோம் என்கிறான், திராவிட மாடலை மாற்ற முடியாது என்கிறான். இன்னொருவன் அவனுக்கும் தயிர் வடை திங்கணும்னு ஆசை வந்துவிட்டது. இப்படி பங்கு சண்டை போடும் பங்கு தந்தைகள் இருக்கும் வரை இஸ்ரேல்
நொண்டி நோங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பான். கத்தாருக்கும் ஈரானுக்கும் நடக்கிற கொள்கை போர் இது. அதனால் அழியப் போவது ஹமாஸ் தலைமைதான். இது எப்படி இருக்குன்னா, 2007ல் ஃபட்டாக் பார்ட்டியும் ஹமாஸ் கூட்டணியில் ஏற்பட்ட சண்டை போல் இப்போவும் நடக்கிறது. ஷேக் அகமது யாசின் காலத்திலையும் இதே மாதிரி நடந்திருக்கிறது. அந்த காலத்தில் கருணாநிதியும் அண்ணாதுரையும் பெரியார் கூட மோதி திராவிடத்தை நாரடிக்கவில்லையா? அவங்க பண்ணது எல்லாம் வெளியே சொல்லவில்லையா? அரசியெல்லாம் இதெல்லாம் சகஜம் பாப்பா. காசா மக்கள் ஈரான் பக்கம் சாயவே விரும்புகிறார்கள். மாஷாலோ சிரியா மாதிரி ஒரு அரசியல் மாற்றத்தை அங்கு விரும்புகிறார். அங்கு ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அவரை ரொம்பவே பாதித்து விட்டது, கவர்ந்து விட்டது. அவர் அறிவுரை சொல்ல விரும்புவாரே தவிர ஹமாஸ் மாதிரி செயல்பாட்டில் இறங்க மாட்டார். அதை அவர் விரும்ப மாட்டார். அதுக்கெல்லாம் காலித் அல்ஹயா என்ற ரவுடி தான் லாயக்கு. அல்ஹயா சண்டை போட விரும்புகிறார். மார்ஷல் சண்டையை நிறுத்தி அரசாள விரும்புகிறார். இது 2 பேருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். நேத்தன்யாகுவோ 2 பேருடைய எண்ணத்தையும் குழி தோண்டி புதைக்க விரும்புகிறார். இந்த 2 தலைமையும் இந்த இரட்டை தலைமையும் வேலைக்கு ஆகாது என்பதை தமிழகத்தை பார்த்தாவது நீங்கள் புரிஞ்சிக்க கூடாதா என்று நேத்தன்யாகு கேட்கிறார் இவர்களை பார்த்து. காசாவில் குகையில் ஹமாசுகள் இருக்கின்றனர். வெளிநாட்டு கோட்டு சூட்டு போட்ட மார்ஷல் போன்ற ஹமாசுகள் என்று 2 வகை ஹமாசுகள் இப்போது நடமாடுகிறார்கள். கேட்டால் நான் அவன் இல்லை என்று சொல்கிறாங்க. பணமாகும்போது 2 பேரும் ஒன்றாயிடுவானுங்க. வந்தே பாலஸ்தீனன், நான் வருவேன், மீண்டும் மீதியை தருவேன். ஜெய் ஹிந்த்.